சென்னை லூப் சாலையில் மீனவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம். சென்னை மெரினா அருகே இருக்கக்கூடிய இந்த போலீஸ் பூத் அருகில் மீனவ மக்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்று கேட்டால் நீண்ட கால நெடிய ஒரு கோரிக்கையாக இருப்பது மீனவ மக்களை பொறுத்தவரை அவர்களுடைய நிலத்தை அவர்கள் பெற வேண்டும், அதற்கு பட்டா அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணம்தான். தங்களினுடைய பூர்வீக நிலத்தை தங்களுக்கு பட்டாவுடன் வழங்க கோரி மீனவ மக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக முள்ளிக்குப்பம், சீனிவாசபுரத்தை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்துல ஈடுபட்டுட்டு வராங்க. அதிலும் குறிப்பாக அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தால் என் முகத்தை பார்த்துதான் நீங்கள் ஓட்டு போட்டீர்களா என்ற அமைச்சர் வெங்கட்ரமணன் கேள்வி எழுப்பியதாகவும் பொதுமக்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். அவர்கள் 4 முறை தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்னிறுத்தி தங்கள் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வெங்கட்ரமணனை சந்தித்திருக்கிறார்கள். அவர் அணுகுமுறை இவர்களுக்கு சரியாக படவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பொதுமக்கள் பல்வேறு காலமாக இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் திடீரென்று ஏற்பட்டார்கள். இதன் காரணமாக பொதுமக்களினுடைய இந்த சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய இந்த பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த பகுதியினுடைய ஒரு பகுதியில் தொடர்ந்து பொதுமக்கள் உண்ணாவிரத தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களினுடைய பூர்வீக நிலம் பட்டாவுடன் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த முள்ளிக்குப்பம் மற்றும் சீனிவாசபுரம் மக்களினுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. லாவண்யா, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.